அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவு வேணா திட்டிக்குவாங்க, ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறேன்னா, கேள்வி கேட்டால் பதில் சொல்லி புடுங்கி தள்ளிடுவார் இவர். இப்போ ஆதவ அர்ஜுனான்னு ஒரு நபர், தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி, அந்த கட்சி ஏதோ கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கூட்டத்தில் பேசியிருக்காப்புல. அது என்ன கூட்டம் என்னன்னு பார்க்குற அளவுக்குலாம் நமக்கு நேரமும் இல்லை, வேலையும் இல்லை, அது பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் திருமாவளவன் அவர்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நாங்கள் அதை விட பெரிய ஆள், உங்கள் கட்சியில் 20 பேர் தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்ச மஷ்ரூம், அதாவது முளைக்க கூட இல்லை, இதெல்லாம் மொட்டு காலம், இதெல்லாம் இப்பயே வந்து உடச்செறிஞ்சிடணும். அதனால தான் நம்ம வீடியோ போடுறோம். 20 பேர் தான் கட்சியில் இருக்காங்களாம். உடனே இது வந்து நாம் விசிகாரன், நான் விசிகார அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது. ஆனால் திருமாவளவனை விமர்சனம் செய்கிறதுக்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் தகுதி இல்லை. அதுக்கு ஏன்னா அந்த கள அரசியலெல்லாம் என்னன்னு தெரிஞ்சால் அதை விமர்சனம் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களுக்கே தெரியும். அதுக்கு அப்புறம் வருவோம். இப்போ சிறுகனூரில் வெல்லும் ஜனநாயக மாநாடுன்னு சொல்லி திருச்சியில் போட்டாங்க. ஒரு 2 ஆண்டுக்கு முன்னாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக நடந்தது. அந்த மாநாட்டில் அப்போ இந்த பேசிக்கிட்டு இருந்த ஆதவ அர்ஜுனாங்கிற தம்பி அந்த கட்சியில் தான் இருந்தாப்புல. அப்போ அந்த கட்சியோட உளவுத்துறை ரிப்போர்ட்டு, அரசாங்கத்தினுடைய உளவுத்துறை ரிப்போர்ட்டின்படி 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க. 70,000 வாகனம் வண்டிகள் வந்திருந்தது. இது உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். இது அந்த தம்பிக்கும் தெரியும். அப்போ இந்த 20 பேர் இருக்கிறாங்க கட்சியில் அப்படின்னா அந்த 10 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வந்திருப்பாங்கன்ற கேள்வியை அவர் பதில் சொல்லட்டும். அண்ணன் கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்ல முடியாது அப்படின்னா இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறா வெண்ண அப்படின்னு சொல்லி கீழே ஒருத்தன் தம்பி கமெண்டில் போட்டுருக்கான். இந்த நல்லா இந்த வேணான்னு பார்க்குறேன், கேன புண்ணாக்குத்தனமாக பேசக்கூடாது. இந்த கிறுக்கு கூமுட்டைங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? அரசியலில் ஆ தெரியுமா? ஆ போடுவோம்ல தம்பி, அரசியலுக்கு ஆ வரும், அது தெரியுமா? ஏண்டா வாயில் ஏதாவது வந்துடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தம்பி போடுறான் கமெண்ட்டில். நான் பேச மாட்டேன். இல்லை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 1990 தொடங்கி 2000, 2001 தான் வராங்க களத்துக்கு. அதுவரை தேர்தல் புறக்கணிப்பு அரசியல், இயக்க அரசியல் நடத்தி தமிழ்நாடு நெடுகளும் மக்களை சந்தித்து ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட அனைத்து மக்களுக்குமான சமூக விடுதலை அரசியலை பேசியவர், செய்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். இந்த வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். இந்த விசிலடிச்சாங்குஞ்சிங்களுக்கு வரலாறுன்னா என்னன்னு கேட்பான். வரலாறு அப்படின்னா என்ன அப்படின்னு அதுக்கு நம்ம ஒரு வரலாறு சொல்லணும் புதுசாக. அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த தம்பிகள் மேலே நம்ம கோவம் இல்லை. அந்த தம்பிகள் நம்ம கூட இருக்கிறாங்க, நம்ம கூட இருக்கிற தம்பிகள் தான் அந்த கட்சியில் இருக்கிறாங்க, நமக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த தலைமை கழக தற்குறிகள் வச்சு, இந்த தலைமை கழக நிர்வாகிகள்